இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு தை திருநாள் அன்று நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய நிறைய காய்கறிகள் போட்டு பண்ணக்கூடிய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேன். 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும், அதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குங்க. ஒரு விசில் அல்லது 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் போடுறது உங்கள் சாம்பாருக்கு நல்ல மணம் கொடுக்கும். சீரகம் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த வத்தல் போடுறது உங்கள் சாம்பாருக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்குங்க. வத்தல் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நீல வாக்குலையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வரும் வர நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு 5 தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். நல்லா ஜூஸான பழமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி முதலையே தாளிச்சிட்டு போட்டிங்கன்னா அதாவது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி வதக்கிட்டு வெஜிடபிள் போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு என்றைக்குமே இப்படி வதக்கணும். நீங்கள் இப்படி வதக்கிட்டீங்கன்னா உங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே நான் பூசணிக்காய், வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், அப்புறம் பூசணிக்காய் நம்ம சொரக்காய், காலிஃப்ளவர், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். இதெல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். முதல்லையே இதை நான் போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, அதனால் நான் முருங்கைக்காய் போடலை. நீங்கள் கண்டிப்பாக முருங்கைக்காய் போடுங்கங்க. இப்போ நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கத்திரிக்காய் நான் இப்போ தான் கத்திரிக்காய் கட் பண்ணேன். இது முதலே நம்ம கட் பண்ணோன்னா கருத்துரும், அதனால் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படி குக் பண்ணி எடுத்துக்கோங்க, வதக்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நான் குக்கரில் இருந்து விசில் எடுத்துட்டேன். அதுலேருந்து தண்ணியை மட்டும், அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் நான் ஊற்றுதேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
என்றைக்குமே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றாமல் இப்படி பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் பருப்பை போட்டுட்டேன். இப்போ காய்கறி எல்லாமே வெந்துட்டு 10 நிமிஷம் காய்கறி வெந்துட்டு பருப்பு வெந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு, சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் திரும்ப வந்து ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ஏன் நம்ம லாஸ்ட்டில் சாம்பார் பொடி போடுறோம் அப்படின்னா, உங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி இறக்க போகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு அரைமுறி தேங்காயிலேருந்து தேங்காவை துருவி வச்சுருக்கேங்க, அது போட்டிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பாலாக போடனாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காவை பேஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் இப்படி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இது ரெண்டும் லாஸ்ட்டில் போடுறதுனால உங்கள் சாம்பார் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வீடே மணக்கும். நீங்கள் இந்த சாம்பாரை இந்த பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி இது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் பண்ணுற ரெசிபி. கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதாவது நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்களா, நம்ம வெல்லம், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க, வெல்லம்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா போட வேண்டாம். இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிட்டுங்க. இது கூட வந்து ஒயிட் ரைஸ், அதாவது பச்சரிசியில் உப்பு இல்லாமல் பொங்குவாங்க, அதுதான் பொங்கல் ரைஸ், அது கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய ரெசிபியை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனது இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.